வெல்கம் டு த சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 16. ஓணம் செலிப்ரேஷன் ஜாலியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ரிஷிகாவின் ஃபோன் ரிங் ஆனது. ஃபோனை பார்த்தவள் சற்று விலகி தனியாக வெளியே வந்தாள். ஃபோனை அட்டன் செய்து ரக்ஷனிடம் ஹலோ என்று பேசத் தொடங்கினாள். அவள் ஃபோன் பேசிக்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் தூரத்தில் இருந்து ரக்ஷன் அதை கவனித்தான். ரிஷிகா யாரிடம் பேசுகிறாள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவனும் கூட்டத்திலிருந்து சற்று விலகி அவளை கவனித்து கொண்டிருந்தான். அவளுக்கே தெரியாமல் அர்ஜுனின் பார்வை முழுவதும் அந்த ஃபோன் கால் மீது தான் இருந்தது. அப்போது ரக்ஷன் ஃபோனில் இருந்து ஈவினிங் நான் வந்து உனக்கு பிக்கப் பண்ணணுமா என்று கேட்டான். அதற்கு ரிஷிகா இல்லை வேண்டாம், நான் தன்விகா கூடவே போயிடுவேன். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்த ரக்ஷன், நீ இன்னைக்கு ஓணம் சாரியில் ரொம்ப அழகாக இருந்த. அதை கேட்டதும் ரிஷிகா வைக்கப்பட்டவாறு சிரித்தாள். தேங்க்ஸ் என்று கூறினாள். அதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த அர்ஜுன், ஒருவேளை ரக்ஷன் கூட தான் பேசுகிறாளோ என்று பேசிவிட்டு அதை அப்படியே விட்டுவிட்டு மீண்டும் கூட்டத்திற்குள் சென்றான். அன்றைய பொழுது இப்படியே நிறைவடைந்தது. இரவு நேரம் வந்தது. அர்ஜுனும் கவினும் அர்ஜுனின் வீட்டில் இருந்தார்கள். அப்போது அர்ஜுன், டேய் கவின், ரிஷிகா ராகிங் பண்ணப்போ அவங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனானே தெரியல. ஆனால் அவள் ஏதோ பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன்டா. நான் கேட்டதுக்கு நான் சேஃபாக போயிட்டேன்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது. கவின், டேய் ரொம்பலாம் யோசிக்காதடா, ஒரு வேளை உண்மையாகவே அவள் சேஃபாக போயிருக்கலாம்ல. இல்லைடா, எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, நான் வேணா அவளோட ஃப்ரெண்ட் தன்விகா கால் பண்ணி கேட்கட்டா? சரிடா கவின், அவளுக்கு கால் பண்ணுறியா என்று கேட்டான். அதற்கு என்று சொல்லி கவின் தன்விகாவிற்கு கால் செய்தான். அதே நேரம் தன்விகா தன்னுடைய ரூமில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை ஸ்க்ரோல் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு கவினிடமிருந்து கால் வந்தது. தன்விகா சாதாரணமாக கால் அட்டன் பண்ணி, ஹலோ. ஹலோ தன்விகா. சொல்லு கவின், என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நீ? நானும் சும்மாதான் ரீல்ஸ் பார்த்துட்ருக்கேன். அப்படியா என்று இருவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். கவின் தன்விகாவிடமிருந்து பேசிக்கொண்டிருக்க பக்கத்தில் இருந்த அர்ஜுன், டேய் கேளுடா என்று சொல்லி கவினை பார்த்தான். கவின் புரிந்து கொண்டு ஃபோனில் பேச ஆரம்பித்தான். ஆமாம் தன்விகா, ரிஷிகாவை சீனியர்ஸ் ராகிங் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். அன்றைக்கி அவள் வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆயிட்டாளா? கவின், நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டா. ரக்ஷன் இருந்ததுனால அவள் ரொம்ப சேஃபாக வந்துட்டா. அதை கேட்டதும் அர்ஜுன் அதிர்ச்சியாக கவினை பார்த்தான். ரக்ஷனா? அவர் அங்கே வந்தாரா? ஆமாம் கவின், அவர் தானே சீனியர்ஸ் கிட்ட இருந்து ரிஷிகாவை காப்பாற்றினாரு. ஓ அப்படியா, சரி சரி. கவின் மேலும் கேட்டான். அப்புறம் ரிஷிகா சேஃபாக வீட்டுக்கு போயிட்டாளா? ஆமாம், அவள் ரக்ஷன் வீட்டில் தான் இருந்தா. அங்கே தான் சேஃபாக இருந்தா. அடுத்த நாள் ரக்ஷனே அவளை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாரு. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அர்ஜுனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவன் எதுவும் பேசாமல் கவினையை பார்த்து கொண்டிருந்தான். சரி ஓகே கவின், நம்ம நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். சரி தன்விகா, நாளைக்கு பார்க்கலாம் என்று காலை கட் செய்தான். அப்போது அர்ஜுன் கோபமாக கவினை பார்த்தான். ஏண்டா அவ ரக்ஷன் வீட்டில் போயிருந்தா, இதை ஏண்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை? கவின் அதற்கு, லூசாடா நீங்களும் ரிஷிகாவும் இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு நீ கேட்டதும் அவள் வந்து நான் ஒரு பையன் வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் நீ என்ன நினைப்பேன்னு அவளுக்கு யோசிப்பாள்ல.
இதை கேட்டதும் அர்ஜுன் அமைதியாக அவனை பார்த்தான். கவின், அதனால தான் அவ உன்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கலாம் மச்சான். நீ விடு, பார்த்துக்கலாம். அர்ஜுன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். அதே நேரத்தில் ரக்ஷன் வீட்டில் படுத்திருந்தான். ஆனால் அவனால் தூங்கவே முடியவில்லை. அவனுடைய மனதில் ரிஷிகாவின் நினைவுகள் ஒன்றன் பின் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அவள் பதட்டமாக அவனுக்கு கால் பண்ணியது, பிறகு அவளை காலேஜில் ட்ராப் செய்தது எல்லாமே அவன் கண் முன்னாடி வந்து போய்கொண்டிருந்தது. அவன் படுக்கையில் புரண்டு கொண்டே இருந்தான். அப்போது திடீரென்று அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. நான் ஏன் ரிஷிகாவை பற்றி இவ்வளோ யோசிக்கிறேன் என்று அவனுக்குள் தானே கேட்டுக்கொண்டான். சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மெதுவாக சிரித்து கொண்டே, ஒருவேளை நான் ரிஷிகாவை லவ் பண்ணுறனோ என்று யோசித்தான். அடுத்த நொடியே அவனுடைய முகத்தில் ஒரு அழகான சிரிப்பு. ஆமாம், நான் ரிஷிகாவை லவ் பண்ணுறேன் என்று அவனுக்கே அவன் மனதில் புரிந்தது. அடுத்த நாள் காலை ரக்ஷன் வீட்டில் இருந்தபோது அவனுடைய அப்பா குருபிரசாத் அவனிடம் வந்தார். குருபிரசாத், ரக்ஷன், நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன் என்று சொல்லி அந்த பெண்ணின் ஃபோட்டோவை அவனிடம் காட்டினார். ரக்ஷன் அதை பார்த்துவிட்டு, ஏன்பா இப்படி பண்ணுறீங்க? நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிற இன்ட்ரெஸ்ட்லே இல்லைன்னு சொன்னேன்ல. குருபிரசாத், டேய், இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படியே சொல்லிகிட்டு இருப்ப? உனக்கும் வயசாயிட்டே இருக்கு, சீக்கிரமாக பண்ணிக்கலாம்ல என்று சொல்லிவிட்டு குருபிரசாத், இருந்தாலும் பொண்ணோட ஃபோட்டோவையாச்சும் பாரு, பிடிச்சிருக்கான்னு சொல்ல. ரக்ஷன் அந்த ஃபோட்டோவை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் அந்த பெண்ணின் முகம் இல்லை, ரிஷிகாவின் முகம்தான் இருந்தது. நேற்று இரவு அவனுக்குள் பிறந்த அந்த புதிய உணர்வும் ரிஷிகாவின் நினைவுகளும் மட்டும்தான் அவனது மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.